தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நேற்று பார்த்தோம். எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாம தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியங்கள், தாளந்துகள், நடத்துதல் காரியங்களை புரிஞ்சு அதை விளங்கி கொண்டு நாங்க காரியங்களை செய்யணும். அதுக்கு மிஞ்சி எண்ணாதபடி, பெருமை பாராட்டாதபடி, இவன் தந்திருக்கிற தாளந்துகள் காரியங்களை வச்சு பெருமை பாராட்டாதபடி, எங்களை மிஞ்சி என்றோம் என்றால் தேவன் இதை தந்தார், தேவன் இதை செய்தார், தேவனாலதான் நாங்க நடத்தப்படுகிறோம் என்பதை ஒரு மனிதன் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்தில் ஆவியானவர் எல்லாருக்கும் ஒரே ஆவியானவராய் இருந்தாலும், ஒரே அபிஷேகமாய் இருந்தாலும், அதே ஆவியானவர் எல்லா வரங்களோடும் வருகிறவராய் இருந்தாலும், அவர் தன்னுடைய பிரயோஜனத்துக்கென்று காரியங்களை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து செய்கிறவர். இதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். 4வது வசனம், ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தாலும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல. அவயவங்கள், சரீரத்தில் அநேக அவயவங்கள் உண்டு. ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு மிஞ்சி நாங்க தலையை தூக்காதபடி, எண்ணாதபடி, மிஞ்சாதபடி காரியங்களை செய்ய வேணும்னு சொல்றாரு. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக பயன்படுத்துகிறார், பாவிக்கிறாரு. அதை புரிஞ்சு ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது என்பதை புரிந்து அந்த எல்லா அவயவங்களும் ஒன்றாக சேர்ந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இங்க இந்த நாட்கள்ல என்ன நடக்குது என்றால், சபைகள்ல அவர்தான் சபைக்கு தலைவர், அவர்தான் போதகர், அவர்தான் சுவிசேஷகர், அவர்தான் தீர்க்கதரிசி, அவர்தான் எல்லாத்துக்கும் எல்லாம். தானே ராஜா, தானே மந்திரி, தானே ஜனம். இப்படியாக வாழுகிற அநேக ஊழியர்கள் உண்டு. அதாலதான் அநேக நேரங்கள்ல சபைகளை விட்டு ஜனங்கள் பிரிந்து போகிறது. அவயவங்களுக்கு அந்த என்னென்ன அவயம் என்னென்ன வேலை செய்யணும் என்று அவயவங்களை புரிந்து அந்தந்த அவயங்களுக்கு அந்தந்த வேலையை கொடுக்கிற சபைகளை காண்பது அரிது இந்த நாட்கள்ல. ஒருத்தர் தொடங்கிட்டார், அவர் ஆரம்பிச்சிட்டாருண்டா அவர் தான் அங்க எல்லாத்துக்கும் எல்லாமா நிக்கணும். அவர் தலை செய்யறது அவர் தான் செய்யணும், கை செய்யறதும் அவர் தான் செய்யணும், கண் செய்யறதும் அவர் தான் செய்யணும், வாய் செய்யறதும் அவர் தான் செய்யணும், காது செய்யறதும் அவர் தான் செய்யணும், கால் செய்யறதையும் அவர் தான் செய்யணும். காலுக்குரியத காலுக்கும், கைக்குரியத கைக்கும், வாய்க்குரியத வாய்க்கும், கண்ணுக்குரியத கண்ணுக்கும், தலைக்குரியத தலைக்கும் அவர் கொடுக்க மாட்டார். இப்படியாக அநேக சபைகள் இந்த நாள்ல நடத்தப்படுகிறது. அவரை விட பிரசங்கிக்கிறோம் அங்க இருப்பான், ஆனா அவரே கொடுக்க மாட்டாங்க. அவரை விட மற்ற ஊழியங்கள் காரியங்கள் செய்கிறவங்க இருப்பாங்க, ஆனா அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. அவரை விட ஆராதனை நடத்துகிறவர் இருப்பார், ஆனா கொடுக்க மாட்டாங்க. அவரை விட ஊழியங்கள் சுவிசேஷங்கள் செய்கிறவர் இருப்பார், அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் தானே செய்யணும், தான் சொல்றதே கேட்கணும். அதுக்கு மிஞ்சி ஒருத்தனை வரக்கூடாது. வேதத்தின்படி இருக்கா நடத்துகிறோமா என்பதை பார்க்கறது கிடையாது. தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்கிறதா, காரியங்களை செய்யறாங்களா என்பதுலதான் கவனம். அநேக போதகர்கள் நாட்கள்ல, அநேக சபைகள்ல. அதால ஊழியம் வளராது, ரட்சிப்பு நடக்காது, இருக்கிறவனும் இருக்க போறது இல்லை. தொடர்ந்து அழைப்பை பெற்றவன், வரங்களை பெற்றவன், தாளந்துகளை பெற்றவன் இன்றைக்கும் அதை புதைத்து வைத்துக் கொண்டு இருக்க மாட்டான். இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நடத்துகிறவர்கள். அந்தந்த தாளந்த அடையாளம் பற்றி தன் ஆடுகளை மேய்ப்பன் அறிந்திருக்கிறான், பேர் சொல்லி அழைக்கிறான், அதை சரியா புரிந்திருக்கிறான்,
சரியா நடத்த வேண்டிய நேரத்தில் படி நடத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த நாட்கள்ல ஊழியம் செய்கிற நாங்க அதை செய்யறது இல்லை. நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நாங்க நல்ல மேய்ப்பனா இருந்தா அந்த நல்ல மேய்ப்பனுக்குரிய காரியங்களை நாங்க செய்வோம். ஆண்டவர் செய்தார். அதே போல நாங்களும் செய்யணும். ஆனா நாங்க அதை செய்யறது இல்லை. நாங்க எல்லாத்தையும் நாங்களே செய்யணும், நாங்களே வச்சிருக்கணும் என்றதுல கவனமா இருக்கணும். இது வேதத்துக்கு புறம்பானது. எப்படியான இடங்கள்ல சபைகள் பிரியும், ஜனங்கள் சபையை விட்டு போகும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே வேதத்தின்படி போதகரா இருந்தான, விசுவாசியா இருந்தான, தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாம தான் எங்க வைக்கப்பட்டிருக்கிற, தனக்குரியது எது, எதற்கு என்ன ஆண்டவர் அழைத்திருக்கிறார், என்ன தாளம் தந்திருக்கிறார் புரிஞ்சு அதை செய்ய ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.